வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறேன். நாம் இப்போ பார்க்குறது செலவு ரசம். தேவையானது புளி, துளசி இலை சிறிதளவு, புளிய மரத்து கொழுந்து சிறிதளவு, வானார மரத்து கொழுந்து சிறிதளவு, முடக்கத்தான் இலை ஒரு 2-3 இலை, கருவேப்பிள்ளை அது சிறிதளவு, தூதுவளை இலை பாருங்க, தூதுவளை இலை, சிறு நெருஞ்சி அது ஒரு 3 கொழுந்து. இதையெல்லாம் வணக்கிக்கணுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதெல்லாம் வணக்கிக்கணும். 2 வரமிளகாய், சீரகம், தனியா, கொத்தமல்லி இதையும் தனியாக வறுத்துக்கணும். சின்ன வெங்காயம் 4, பூண்டு 4, தக்காளி பழம் இதையும் அதனுடன் சேர்த்து அரைச்சிக்கணும். இதெல்லாம் பச்சையாகத்தான் அரைக்கணும், வறுக்கக்கூடாது. கொள்ளும் அதனுடன் சேர்த்துக்கணும், அதுவும் பச்சையாக அரைக்கணும். நன்றாக அரைத்து இந்த புளியும் அதனுடன் சேர்த்து கரைத்து 1 லிட்டர் தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கிங்க. பாருங்க, இதில் வடிகட்டிக்கிங்க. ஏன்னா சின்ன சின்ன ரெக்கெலாம் அதில் இருக்கும். வடிகட்டினா சுத்தமாக இருக்கும். தண்ணி சேர்த்து கரைத்து கடைசியாக வடிங்க, அப்போ தான் நல்லா வடிகட்டும். இத்தனை பொருள் சேர்த்துறதுக்கு கிராமத்தில் தான் எளிதாக கிடைக்கும், சிட்டியில் இருக்காது. அதற்கு பாக்கெட்டாக விற்கிதுங்க கடையில். இதை வாங்கி நாம் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம், ஏன்னா சீரகம்லாம் கலந்துருப்பாங்க, இதை மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தேவையானது கடுகு சேர்த்து தாளித்து நுரக்கட்டினா போதும், கொதிக்க விட தேவையில்லை. தேவையானது உப்பு சேர்த்துக்குங்க. இதெல்லாம் கிராமத்தில் எளிதாக கிடைக்குங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா சளிக்கு நல்லது, காய்ச்சலுக்கும் நல்லது, வாய் கசப்புத்தன்மை இருக்காது. இதனுடன் வேப்பங்கொழுந்தும் சேர்த்துக்குவாங்க. நான் அதை கொடுக்கல, ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்கன்னா அதிகம் சேர்த்துக்குங்க. லைட்டாக அதிகம் சேர்த்துக்காதீங்க, சாப்பிட முடியாது. கொஞ்சமாக ஒரு 2 கொழுந்து மட்டும் சேர்த்துக்குங்க. மேலும் விவரங்களுக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் நிறைய வீடியோஸ் இன்னும் போடுவோம், உடனே உங்களுக்கு வந்து சேருங்க. நன்றிங்க.